கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருந்தா எப்படி? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஆஃப்டர் ஹவர்ஸ். கதை என்னன்னா, புரோட்டகனிஸ்டான பவுல் காஃபி ஷாப்ல மெர்சிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த மெர்சி ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போர் அடிச்சா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. இவர் வீட்டுக்கு போனவர் லைட்டை அமுக்கி ஆன் பண்ணி ஃபோன் அடிப்போன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு. மெர்சியும் இவரை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த நடுராத்திரியில் இவரும் கிளம்பி மெர்சி தங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவர் பண்ணுறதெல்லாம் இவருக்கே எகென்ஸ்டாக முடியுது. இங்கிருந்து எப்படி தப்பிச்சாருங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்கார்செஸியோட ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம்முன்னு சொல்லலாம். எவனுமே இதை பற்றி பெருசாக பேசலை. ஏன்டா எங்கடா போனீங்க தாத்தாவை பற்றி பேசாமங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஒரு பிளாக் காமெடி, ஒரு அர்பன் அட்வென்ச்சர்னு இந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அப்படியே போகும் இந்த படம். அந்த நைட்டு தான், அந்த ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான் இது. லைக் இந்த ஃபோன் பூத்தில் எப்படி ஒருத்தங்க வந்துட்டு ஒரு இடத்துல ட்ராப் ஆகிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இவர் போய் அங்கே போய் லாக் ஆகி இவர் போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, மெர்சிக்கும் இவருக்கு வந்துட்டு மெர்சி கூட வந்துட்டு வைப் ஆகாது. அதனால இது ஒரு மாதிரி செட் ஆகலை. அதனால சொல்லாமலாம் மோடிலான்ட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுவார். எஸ்கேப் ஆகி ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா காசு இருக்காது. அதனால என்ன பண்ணுவார், மறுபடியும் ரிட்டர்ன் வேற ஒரு பாருக்குள்ளே போவார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களையா வந்துட்டு இவர் அந்த அடுத்த நாள் வரைக்கும், அந்த விடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களையா சந்திப்பார். ஒவ்வொருத்தருமே வியர்டா இருப்பானுங்க, ரொம்ப ஆடா இருப்பாங்க. என்னன்னா கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லி தான். என்னன்னா ஈஸியா பழகுறாங்க, ஈஸியா வந்துட்டு அவங்களோட வீட்டு சேவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்படிதான் போகும் இந்த கதையே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 கேரக்டர் வந்துட்டு மீட் பண்ணுவார் அந்த நைட்டு. அப்படிதான் வந்துட்டு இந்த படமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு நல்லா இருக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு அங்கிருந்து போய் ஒரு பார்ல போய் உட்காருவார். அங்க ஒருத்தி வந்துட்டு இவரை கூட்டிட்டு போவான். ஆனா அந்த பார்ல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பான். உண்மையாலுமே வந்துட்டு காசு இல்லை, அப்போ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு போக வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் செத்துருப்பான். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்துல இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இப்படி போய் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போய் மாட்டிக்குவார். ஒரு இடத்துக்கு போனால் வந்துட்டு திருட நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி வியர்டான சுச்சுவேஷனில் மாட்டிட்டு எப்படின்னா எப்படியாவது வீட்டுக்கு போனால் போதுண்டா, எனக்கு நிம்மதியாக தூங்குனா போதுண்டாங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சில சமயங்களெல்லாம் நம்ம லைஃப்ல எல்லாம் நடந்திருக்கும். நான்லாம் ஒரு டைம்லாம் மாட்டியிருக்கேன். ஊப்ளி போக வேண்டியது, அதுக்கு நான் எங்கேயோ போய் சென்னை அரக்கோணத்துக்கிட்டெல்லாம் போய் சம்மந்தம் இல்லாமல் போனேன். அந்த மாதிரி தான் இந்த படத்திலுமே இருக்கும். எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனால் போதும், எதுக்கடா அங்கே போயிட்டு ரிட்டர்ன் போயிடலாங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாகவே நடக்கும். ஸ்கார்செஸியோட மேக்கிங் இந்த படம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பேஷனேட்டாக அந்த ட்ராலி ஷாட்ஸு, ஜூம் போகிறது, இதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நைட் லைஃப், அந்த அர்பன் சிட்டிஸை வந்துட்டு காட்டுறது, நியான் லைட்ஸ், இந்த கலர் டோன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஒரு அந்த சிட்டி பேஸ்டான படங்களை இவர் எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாரு. அதுவும் அந்த நைட் லைஃப்ங்கிறத வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். டாக்ஸி டிரைவருமே இருக்கு, ஆனால் பட் இது வந்து அப்படியே ஆப்போசிட். அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படம். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 திருடுற கேரக்டர் வரும், நீல்னு என்னமோ வரும். அந்த கேரக்டர் வந்துட்டு அதில் ஒரு கேரக்டர் சொல்லும், ஆர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் இதுதான் வந்துட்டு முதல்ல காசு கொடுத்து வாங்கின பொருள், அது தொலைஞ்சது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். சொல்றது யாருன்னா திருட, அதாவது காசோட அருமை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காமெடி உள்ள படத்துல இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் என்ஜாயபிளா இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. இப்ப இது வந்துட்டு யாருமே சொல்லலையா, பண்ணலையா அந்த படத்தை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த நைட் லைஃப்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கானுங்க. அதாவது எப்படி சொல்றது, நம்ம வந்துட்டு காலையில பார்க்குற ஒரு சிட்டியும் அதே சிட்டி நம்ம நைட்ல பார்க்கும்போது வேறையா இருக்குங்கிறதான் வந்துட்டு இந்த படத்துல பார்க்கும்போது தெரிய வருது. ரொம்ப ஃபன்னா இருந்தது இந்த படம். ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனையில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, ஸோ அதை தான் வந்துட்டு எண்டிங்ல இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி தான் இருக்கு. அது அப்படிதான் முடியுது. பட் இட் வாஸ் குட். ஏன்னா எங்க தொடங்கினாங்களோ அங்கேயே முடிச்சுட்டாங்க. ஒரு பக்காவான ஒரு ரைட்டிங் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், ஸ்கார்செஸியோட படங்களே இப்படிதான் இருக்கும். அவர் வந்துட்டு உட்கார வச்சிருவாரு. அவருடைய மேக்கிங் வந்து கேமரா ஆங்கிள்ஸ், மியூசிக்ஸு, இதுல எல்லாம் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. ஸோ கிவ் அ ட்ரை. ஒரு அட்டகாசமான படம். அப்புறம் உங்களுக்கு நைட் லைஃப்ல ஏதாவது வியர்டாவோ வித்தியாசமாவோ மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை.